இவர் தான் சொல்றாரு உயிர் நாடி பிரச்சனைன்னு. உயிர் நாடி பிரச்சனை தானே, மொழி அரசியல் என்பது எதிர்க்க வேண்டியது தானே. அதுக்கு கூட ரோட்டுக்கு வராம என்ன உண்மையா அந்த திணிப்பை எதிர்க்கிறேன். ஆனால் திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுது. என்னன்னு இந்திய திணிக்கிறாங்கன்றதையே சொல்லாம இரண்டு கட்சிகளும் ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்கப்போ நம்ம பசங்க போய் சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன சம்பவம் பண்ணிட்டாங்க? TVK for TN. அவ்வளவுதான். சட்னி ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, ஒரு பக்கத்துல எல்லாரும் ஹேஷ்டாக் கெட் அவுட் என்பதில் கையெழுத்து போடுங்கள்னு சொல்றாரு. என்னத்துக்கு கையெழுத்து போட்ட ஹேஷ்டாக் கெட் அவுட்ல? இதுல பிரசாந்த் கிஷோரோட உள்ள இழுத்துக்கிட்டு அவங்க 15 வருஷத்துல 5 லட்சம் கோடி வச்சிருந்த கடனை இவங்க வந்து வந்த 4 வருஷத்துல 9 லட்சம் கோடியா மாத்திட்டாங்க. அண்ணாமலையா பேசுனது? அதை வருஷம் அண்ணாமலை நினைச்சேன். இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு சாதனையை தமிழ்நாடு அரசு செய்து, அதெல்லாம் மீடியா செட்டப்ன்றாரு. அப்ப CAG என்ன செஞ்சுட்டு இருக்கு? காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் என்ன, அவர் ஒரு அரைவேக்காடு. அறிவாளிகள் ஒன்று சேர்வது நிறைய பேருக்கு பிடிக்கல. அறிவாளிங்க ஒன்று சேர்றது யாருக்கு பிடிக்கலன்னா விஜய்க்கு பிடிக்கல. அவர் தான் சொல்றாரு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்றாரு. எது ராங் ப்ரோ? திமுக செய்வது ராங் ப்ரோவா, பாஜக செய்வது ராங் ப்ரோவா? ரெண்டுமே ராங் ப்ரோவா? ரெண்டுமே ராங் ப்ரோனா அப்ப நீ யாரு, கோமாளி இல்லையா? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல விஜய் அவர்களுடைய பேச்சு, அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், இந்த 3 பேரினுடைய பேச்சும் பேசுபொருளாகிருக்கு. குறிப்பா விஜய் அவர்கள் மீண்டும் பாசிசமா பாயாசமான்னு பேசியிருக்காரு. மொழி திணிப்பை குறித்து பேசுகிற பொழுது இந்தின்ற வார்த்தை கூட பயன்படுத்தாம மொழி அரசியலை குறித்து அவர் பேசியிருக்காரு. பாஜகவும் திமுகவும் சொல்லி வச்சு நான் பேசுற மாதிரி பேசுறேன், நீயும் என்னை எதிர்த்து பேசுன்ற மாதிரி பேசி வச்சுட்டு அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோ முட்டாள்கள் அல்ல அப்படின்ற அவருடைய துணியில இருக்கு. இந்த அரசியல் எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இவர் என்ன செய்ய போறாரு இந்த மொழி அரசியல்ல? இவர் என்ன செய்ய போறாரு? இல்ல அவரும் அந்த மொழி திணிப்பை ஏத்துக்கலன்றதுனால திமுகவும் ஏத்துக்கல. என்ன சொல்ல வர்றாரு? பாஜகவினுடைய அரசியல் என்பது விஜய் வந்ததிலிருந்தே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விமர்சனத்திலிருந்து தான் நாம் இதை பேச வேண்டும். பெரியாரை ஆதரிப்பது போல ஆதரித்து பெரியார் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசியலை நீர்த்து போக வைப்பதற்கான வேலைதான் விஜய் மூலமாக செய்யப்பட போகிறது அப்படின்றத விஜய் பேடையில் பேசிய முதல் நாளிலிருந்து நானும் பேசிட்டு இருக்கிறேன், பலரும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரினுடைய முக்கியமான வேலையே எது பிரச்சனை, அந்த பிரச்சனையினுடைய மூலம் என்ன அப்படின்றத கண்டறிவது தான். முதல்ல ஏற்றத்தாழ்வுகளை பெரியார் எதிர்க்கிறார். தன்னுடைய வீட்டிலிருந்து அதை தொடங்குகிறார். எதுக்காக தீட்டு கழிக்கிறீங்க அப்படின்றத கேட்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பெரியாரை கொள்கை தலைவர் என்று வைத்திருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால். அப்போ வீட்டிலிருந்து அதை தொடங்குறார். எதுக்குமா தீட்டு கழிக்கிறீங்க, அவங்க தண்ணி குடிச்சா என்ன பிரச்சனை, ஏன் புளிய கரைக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார். காங்கிரஸுக்குள்ளுக்குள்ள காந்தி சொல்லுகின்ற வழியை ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல, காந்தி எல்லாரையும் சமத்துவமாக்க போறாரு அப்படின்னு. ஆனால் அது பலன் கொடுக்கல. அப்போ இதற்கு காரணம் என்ன? சாதிதான் காரணமாக இருக்கிறது. அப்போ எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் பொழுது சமத்துவத்தை அடைந்து விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் 1917 மான்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தில் தொடங்கி 1917 ஆரம்பிக்கிறாங்க. மான்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் குறித்த பேச்சுக்கள் தொடங்குகிறது. 19 மான்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் வருகிறது. அப்ப நீதி கட்சி தனியாக இருக்கிறது, பெரியார் காங்கிரஸில் இருக்கிறார். நீதி கட்சிக்கு போட்டியாக இங்க மெட்ராஸ் மாகாண சங்கம் என்பதை உருவாக்குகிறார். அதுல பார்ப்பனல்லாதாருக்கான பிரதிநிதித்துவத்திற்கான இடங்கள் வேண்டும் என்பது குறித்தான பேச்சுக்கள் வருகிறது. அதற்கு பிறகு 1920 தொடங்கி 1925 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது தொடர்பான தீர்மானத்தை வ.உ.சி. வைக்கிறார், தந்தை பெரியார் வைக்கிறார், இன்னும் பலரும் வைக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போதுதான் அவர் கண்டுபிடிக்கிறார், பிரதிநிதித்துவத்தால் மட்டுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல இது அப்படின்றது. அப்ப இந்த சாதி எங்கிருந்து வருகிறது? மதத்திலிருந்து வருகிறது, சனாதனத்திலிருந்து வருகிறது, மனுநீதியிலிருந்து வருகிறது. அதனை யாரின் பெயரால் இவர்கள் நம் மீது திணிக்கிறார்கள்? கடவுளின் பெயரால் திணிக்கிறார்கள். அப்ப என்னுடைய சுயமரியாதை பாதையில் நான் ஆய்வு செய்து கொண்டு போகின்ற பொழுது என்னுடைய சுயமரியாதைக்கான முதல் எதிரியாக கடவுள் இங்கே இருக்கிறார் என்கின்ற காரணத்தை கண்டறிந்து அதையும் எதிர்க்கிறார். அப்ப கடவுள் மறுப்பு இல்ல பெரியாரினுடைய அடிப்படை தத்துவம். ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கான வழிகளையும் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான வழிகளையும் அவர் கண்டறிந்து போகும் பொழுது அவர் கண்டறிவதுதான் பண்பாட்டு ரீதியாக பார்ப்பன ஏகாதிபத்தியம், பொருளாதார ரீதியாக பனியா ஏகாதிபத்தியம்,
இந்த இரண்டும் எங்கிருந்து செயல்படுகிறது? இப்ப அப்படியே டிராவல் பண்ணி வாங்க 25க்கு பிறகு 47க்கு பிறகு பெரியார் பேசிய எல்லா இடங்களையும் எடுத்து பாருங்கள். டெல்லி ஏகாதிபத்தியம் என்பதை பெரியார் மறக்காமல் குறிப்பிடுவார். காரணம் என்ன அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய பார்ப்பன பணிய அரசியலினுடைய வெளியீடுதான் இந்தி திணிப்பு என்பதும் அப்படின்றத பெரியார் சொல்லுகிறார். இப்ப இல்ல, 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியதற்கு முன்னாடியே 1920களிலேயே தந்தை பெரியார் தன்னுடைய குடியரசு ஏட்டில் எழுதியிருப்பது இந்தி திணிப்பு என்பது சமஸ்கிருத திணிப்பு தான் என்பதை எழுதியிருக்கிறார். நான் உண்மையா அந்த திணிப்பை எதிர்க்கிறேன். ஆனால் திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுது. என்னன்னு இந்திய திணிக்கிறாங்கன்றதையே சொல்லாம, இந்தியை திணிப்பதன் மூலமாக இங்கு என்ன அரசு? இந்தியை திணிப்பது என்பது வெறுமன கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மட்டும்தானா? வெறும் கூட்டாட்சி பிரச்சனை, அவ்வளவுதான். அப்ப இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். அப்படிதான் விஜய் புரிந்து வைத்திருக்கிறார். இது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் என்று அவர் புரிந்து வைத்திருப்பதால் மட்டும்தான் அவர்களும் இவர்களும் விளையாடுகிறார்கள் என்கின்ற ஒரு பிதற்றலான சிந்தனை அவரிடமிருந்து வெளிப்படுகிறது. இந்த பிதற்றலான சிந்தனையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் எப்படி ஒரு கட்சியையும் ஒரு தமிழக மக்களையும் வழிநடத்தக்கூடிய தகைமை உள்ளவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல, இரண்டு கட்சிகளும் ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்கப்போ நம்ம பசங்க போய் சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன சம்பவம் பண்ணிட்டாங்க? டிவிகே ஃபார் டிஎன். அவ்வளவுதான். அவங்க ஹேஷ்டாக் போட்டாங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு, இவங்க ஹேஷ்டாக் போட்டாங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு. இவர் வெறும் கெட் அவுட். இன்னைக்கு அதுதானே ஏங்க உங்க கட்சியினுடைய கோப்பாச்சே புட்சட்னி, என்ன சட்னி? புட்சட்னி தானே. சட்னி ராஜ்மோகன் வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப என்னத்தை போடுறாருன்னு தெரியல, போடுறது சட்னியா வேற என்னன்னு தெரியல. சட்னி ராஜ்மோகன் என்ன சொல்றாரு ஒரு பக்கத்துல, எல்லாரும் ஹேஷ்டாக் கெட் அவுட் என்பதில் கையெழுத்து போடுங்கள்னு சொல்றாரு. என்னத்துக்கு கையெழுத்து போட்ட ஹேஷ்டாக் கெட் அவுட்ல? இதுல பிரசாந்த் கிஷோரோட உள்ள இழுத்துக்கிட்டு எதுக்கு கையெழுத்து போட்டீங்க கெட் அவுட்னு? ஹேஷ்டாக் எதுக்கு போட்டீங்க? அப்போ இங்கு நடைபெறக்கூடிய அரசியலை ஏமாற்று அரசியல் என்று மோசடியாக மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செய்வது என்பது விஜய் தான் அதை செய்கிறார் அப்படின்றதுல சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் இன்றைக்கு தன்னுடைய பேச்சில் அவர் நிரூபணம் செய்திருக்கிறார் அப்படின்றதுதான் அடிப்படை. இதுல ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சு இருக்கு இல்லையா? குறிப்பா அதிமுக காலத்துல 5 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனால் இப்போ 9 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அவங்க 15 வருஷத்துல 5 லட்சம் கோடி வச்சிருந்த கடனை இவங்க வந்த 4 வருஷத்துல 9 லட்சம் கோடியா மாத்திட்டாங்க. அண்ணாமலையா பேசுனது? ஆதவ அர்ஜுனா. ஓ, அண்ணாமலை நினைச்சேன். ஆதவ அர்ஜுனா சொல்றாரு இது பாலிசி மேக்கிங்ல இருக்கக்கூடிய ஃபெயிலியர் அப்படின்றாரு. எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது? ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூன்னு ஒரு வகை இருக்கிறது. ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்றதுல இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு சாதனையை தமிழ்நாடு அரசு செய்து மீடியா செட்டப்ன்றாரு. எது மீடியா செட்டப்? அதாவது இவ்வளவு வருமானத்தை நாங்க ஈட்டி இருக்கிறோம், டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் மீடியா செட்டப். அப்ப சிஐசி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் மீடியா செட்டப் இல்ல, இதெல்லாம் அரசு ஆவணங்கள் தானே. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு நான் கேட்கிறேன். அவருக்கு வேற என்ன வேலை? என்னுடைய வார்த்தைகள் தடிக்க கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். இந்த மாதிரியான ஆபாசமான பேச்சுக்களை கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது, ஆபாசமாக இருக்கிறது இவருடைய பேச்சு. எது போலியானது? தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும், ஏழை பெண்களுக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சேர்ந்து தமிழ்நாடு அரசு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது மோசடியானதா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் புடுங்கிட்டாங்க மக்கள். எங்க இருந்து புடுங்குறாங்க? எதுல புடுங்குறாங்க? எதன் மூலமா புடுங்குறாங்களா? சொத்து வரி மூலமா புடுங்குறாங்களா? சொத்து வரி ஏற்ற சொல்லி 15வது நிதிக்குழு சொல்லுதே, அதை எதிர்த்து விஜய் பேசுவாரா? ஆதவ அர்ஜுனாவுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு தெரியுமா? ஆதவ அர்ஜுனாவுக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு தெரியுமா? அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனா இருந்தவர் எழுதிய புத்தகத்துல நித்தி ஆயோகால ஒரு இளவையும் புடுங்க முடியல அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. எல்லா அதிகாரங்களையும் அமைச்சரவைகள் கைப்பற்றி கொண்டன, இது துரோகம்னு எழுதியிருக்கிறாரு OV ரெட்டி. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்ப இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில வாய்க்கு வந்ததை பேசுறது, இவ்வளவுதான் விஜயனுடைய அரசியல். இன்றைக்கு விஜய் பேசி இருப்பது அப்படின்றது ரொம்ப அபத்தத்தின் உச்சம், கேவலத்தின் உச்சம். மொழி போராட்ட அரசியல் என்பதை கொச்சைப்படுத்துகின்ற வேலை. இந்த மூவி ரிவ்யூவர் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. முந்தின நாளும் மாஸ் காட்டிய தமிழ்நாடுன்னு போடுவாரு, மறுநாள் தேவையில்லாத அரசியல் பண்ணாதீங்கன்னு போடுவாரு. அவருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. அரசியல் ரீதியாக மிக கேவலமான ஒரு புத்தியை கொண்டிருக்கிறார் விஜய். இவர்தான் சொல்றாரு உயிர் நாடி பிரச்சனைன்னு. உயிர் நாடி பிரச்சனைக்கு கூட ரோட்டுக்கு வராம பனையூர்ல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? உயிர் நாடி பிரச்சனை தானே, மொழி அரசியல் என்பது எதிர்க்க வேண்டியது தானே. அதுக்கு கூட ரோட்டுக்கு வராம என்ன வேலை உங்களுக்கு? பனையூர்ல உட்கார்ந்து யார் பண்ணையாரு? எந்த போராட்டத்துக்கும் ரோட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ற நீ பண்ணையாரா?
நீ தானே பண்ணையாரு? எந்த போராட்டத்துக்கு ரோட்ல வரமாட்டேன்னு சொல்ற நீ பண்ணையாரா? இல்ல ஒவ்வொரு போராட்டத்தையும் மக்கள் மத்தியில இருந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போராட்டமா நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக பண்ணையாரா? நீங்க தான் பண்ணையார். உங்களுடைய பண்ணையார்த்தனம் இன்றைக்கு தோல் உரிந்து தொங்குகிறது. உங்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. விஜயிடம் உள்ளடக்கம் இல்லை. அந்த உள்ளடக்கம் இல்லாத அணில் கடைசியில் மரத்தில் ஏறி பழம் திங்கிறதுக்கு தான் லாயக்கே தவிர வேற எதுவும் செய்ய போவது கிடையாது. அதனால் தமிழ்நாட்டில் ஒரு துரும்பையும் அசைத்து போட முடியாது. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எந்த புரிதலும் இல்லாத விஜயனுடைய பேச்சு என்பது பெரியார் அரசியலை நீர்த்து போக வைப்பது. பலரும் இன்றைக்கு பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் விஜய் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுறாங்க. பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் அடிப்படை பிரச்சனையை சுட்டிக்காட்டுவதற்கு கடமையுள்ளவனாக இருக்கிறான். அந்த கடமையை விஜய் எந்த காலத்திலும் செய்யாதவர். அதை செய்ய மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியாது. அவர் ஒரு அரைவேக்காடு. அசால்ட்டா அரைவேக்காடு, அவருக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்லிட்டு போயிருவோம். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றாருல்ல, அதாவது 2026ல தல தோனி கழிவுன்னு வேணா சொல்லலாமா? அரைவேக்காடு கடுமையான வார்த்தைனா கழிவுன்னு வேணா சொல்லலாமா? சொல்லுங்க. இல்ல 2026ல ஆட்சியை பிடிக்க போறோம், எப்படி சிஎஸ்கேவை தோனி ஜெயிக்க வைக்கிறாரோ அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. ஆதவர் சொன்னா எதிர்கட்சின்றாரு. ஏங்க இப்பதான் நடத்துனாங்க வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் ஆளுங்கட்சியாக போறோம்னாங்க, ஆட்சியில பங்கு கொடுக்க போறோம்னாங்க. இப்ப எதிர்கட்சின்றாங்க. அப்ப என்ன கூட்டணிக்கு ரெடி ஆகுறீங்களா? அதிமுகவோட கூட்டணின்றது ஆதவர்ஜுன் லைனு, அதிமுகவோட கூட்டணி வேண்டான்றது பிரசாந்த் கிஷோர் லைனு. இவ்வளவுதானா? அல்லது கூட்டணிக்கு சேர்ந்தாலும் வேற டீலிங் பேசணும். விஜய் இஸ் a hope of தமிழ்நாடு. அவர் அப்படிதான் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. பிரசாந்த் கிஷோர் தான் தன்னைத்தானே ஹோப் ஆஃப் இந்தியான்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கும்னாரு, எல்லாம் 300ன்னாங்க. இவர் 400 சீட்டு சொல்லிட்டு இருந்தாரு. என்னாச்சு? இவர் யார்? முதல்ல இவர் கட்சி நடத்துறாரு. அவர் கட்சியை பீகார்ல போய் நடத்தட்டும். இங்க இவருக்கு என்ன வேலை? முதல்ல நிறுவனம் நடத்திட்டு இருந்தாரு. அந்த நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக வேலை பார்ப்பது என்பது வேற. அறிவாளிகள் ஒன்று சேர்வது நிறைய பேருக்கு பிடிக்கல. அறிவாளிங்க ஒன்று சேர்றது யாருக்கு பிடிக்கலன்னா விஜய்க்கு பிடிக்கல. இந்தியா கூட்டணியின் பேரால் அறிவாளிகள் ஒன்று சேருவது விஜய்க்கு பிடிக்கல. அதை உழைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். விஜயனுடைய அரசியல் என்பது எந்த விதமான அறிவுபூர்வமான அனுபவமும் இல்லாத, எந்த விதமான அனுபவபூர்வமான அறிவும் இல்லாத ஒரு மோசடிவாத அரசியல் அப்படின்றதுதான் யதார்த்தம். ஒன்றும் இல்லை. இப்போ பிரிட்டிஷ் காலத்துல அஞ்சலி அம்மாள் விடுதலை போராட்டத்திற்கு போராடியவர் தானே இல்லையா? அஞ்சலி அம்மாள் பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து தானே போராடினாங்க. எங்கேயோ யாரோ இருந்து கொண்டு ஏகாதிபத்தியம் செய்கிறார்கள். ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்லேயே தீவிரவாதிகள்னு தனி குரூப் இருந்தாங்கல்ல, திலகர் தலைமையில பிரிஞ்சாங்கல்ல. பிரிஞ்சவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? காந்தி கோஷ்டி நம்மளை ஏமாத்துது, காந்தியும் பிரிட்டிஷும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு திலகர் குரூப் சொன்னாங்க. இன்னைக்கு திலகர் குரூப்பையும் தேசிய தலைவர்கள்ன்றாங்க, காந்தி குரூப்பையும் தேசிய தலைவர்கள்ன்றாங்க. காந்திய வழியில் போராடி அஞ்சலி அம்மாளை இவர் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அப்ப காந்தியின் மீது அன்றைக்கு வைக்கப்பட்ட விமர்சனம் சரின்னு தானே ஏத்துக்கணும்? பிரிட்டிஷும் காந்தியும் சேர்ந்து ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லிடலாமா? என்ன மோசடி இது? அப்போ இந்த அரசியல் அப்படின்றது, விஜய் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது மோசடியான அரசியல். அவர் பேச்சில் எந்த தெளிவும் இல்லை அப்படின்றத வெளிப்படையாக புரிந்து கொள்ள முடிகிறது. மொழி அரசியல் அப்படின்றதை வைத்து மொழிப்போர் தியாகிகளுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துறாரு. எதுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா? மொழிப்போர் தியாகிகள் எதுக்கு, என்னத்துக்காக தியாகம் பண்ணாங்க உயிரை? மொழி அரசியல், அதனை எதிர்க்கிறேன் அப்படின்னு தியாகம் பண்ணாங்களா? மொழி அரசியல் அப்படின்னா திமுகவும் மொழி அரசியல் செய்கிறது, பாஜகவும் மொழி அரசியல் செய்கிறது. இதுல எந்த மொழி அரசியலை நீ எதிர்க்கிற? அவர் தான் சொல்றாரு, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்றாரு. எது ராங் ப்ரோ? திமுக செய்வது ராங் ப்ரோவா, பாஜக செய்வது ராங் ப்ரோவா? ரெண்டுமே ராங் ப்ரோவா? ரெண்டுமே ராங் ப்ரோனா அப்ப நீ யாரு? கோமாளி இல்லையா? உங்களால ஸ்டாலினையும் எதிர்கொள்ள முடியல நேரடியா, மோடியவும் நேரடியா எதிர்கொள்ள முடியல. அதாவது இந்த ஹேஷ்டேகை பொறுத்தவரையில ஹேஷ்டேக் கெட் அவுட். யாரை கெட் அவுட் சொல்றீங்க? மக்களை கெட் அவுட் சொல்றீங்களா? இல்ல கட்சிக்குள்ள வர்ற தொண்டர்களை கெட் அவுட் சொல்றீங்களா? இல்ல உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களுக்கு? நாகரிக அரசியலுடைய ஒரு உச்சம் விஜய். ஓ, எதிர்ப்புலையும் இவ்வளவு நாகரிகமா? இப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கிட்டுமே ஒரு பழக்கம் வச்சிருக்காரு. நட்பு பாராட்டுறாரு. அந்த பழக்கத்திலேயே ஒரு பஞ்சாயத்து இப்ப இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? 2006ல பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட அந்த தபால் தலையை, பொங்கல் தபால் தலையை பெற்றுக்கொண்டவர் தளபதி விஜய் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பெற்றுக்கொண்டவர் அப்படின்றாங்க. சரி, வெளியிட்டவர் அப்படின்றாங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது யாரு? எனக்கு தெரிஞ்சு இது நடந்தது ஜனவரி 2006. ஜனவரி 2006ல ஜனவரி 12, 2006 நியூ டெல்லியில நடந்த விழா. அந்த விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களே நம்மிடம் இருக்கிறது. இந்த அருக்கு அந்த புகைப்படம்.
இது மன்மோகன் சிங், இவரு விஜய், மிஸ்டர் விஜய். நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறாரு, இவர் யாரு? தயாநிதி மாறன். இவர் எங்க போனாரு? இவர் வெளியிட இவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா இவர் எதுக்கு விழாவுக்கு வந்தாரு? அவர் அமைச்சர், அதனால வந்தாரு. ஓ, அப்ப மன்மோகன் சிங்குக்கு பொங்கல் மீது அவ்வளவு பிரியம், பொங்கலுக்கு தபால் தலை வெளியிட்டே ஆக வேண்டும்னு. அந்த விழாவில் மன்மோகன் சிங் பேசின ஸ்பீச்சை நான் சொல்றேன் கேளுங்க. ஐ எக்ஸ்டெண்ட் greetings to all the happy occasions of பொங்கல், லோஹிரி, போகி, சங்கராந்தி. I am grateful to my colleague, Shri Dayanidhi Maran, to give me this opportunity to participate in this short but beautiful celebration. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக, சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழகான நிகழ்ச்சியாகிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்து வந்த என்னுடைய சக நாடாளுமன்ற பயணி திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த ஸ்பீச்ல ஆரம்பத்திலேயே, இது அந்த ஸ்டாம்ப் வெளியிட்டதுக்கான விழா தான். I am truly delighted to release a postage stamp marking the festival of பொங்கல். பொங்கல் விழாவுக்கான இதை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆழி பதிப்பகத்தின் சார்பில் ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்னா, புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிடுவோம், புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிடுவோம். இப்போ தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சின்னு சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். நாடறிந்த சமூக செயற்பாட்டாளர் போராளி தீஸ்தா செதல்வாத் அந்த புத்தகத்தினுடைய முதல் படியை பெற்றுக்கொண்டார். விழாவை நடத்தினது யாரு? ஆழி பதிப்பகமும் பேரலை என்ற ஊடகமும் சேர்ந்து அந்த விழாவை நாங்கள் நடத்துகிறோம், ஒருங்கிணைக்கிறோம். அப்போ அந்த விழாவுக்கான நன்றி நீங்க யாருக்கு சொல்லணும்? விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கு தான், இல்லையா? அந்த மேடைக்கான நன்றி யாருக்கு? ஓகே, ஆழி பதிப்பகத்துக்கும் பேரலைக்கும் தான். இப்போ இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணது தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் தான் ஸ்டாம்ப் வெளியிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும். அவங்க எங்க பெருமை அடைகிறாங்க அப்படின்னா, இந்த பொங்கல் விழாக்கான ஒரு தபால் தலை வெளியிட அடுத்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுபோலதானே அடுத்த வீட்டுல விருந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த விருந்துக்கு நன்றி சொன்னியே, விருந்து வச்சவனுக்கு நன்றி சொன்னியா? உன்னை கூட்டிட்டு போனது யாரு? ஜாக்கி சான் விழாவில் உன்னை மேடை ஏத்துனது யாரு? அப்போ உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதில் நீங்க மட்டும் நாகரிகமானவர்கள்னு போர்ட்ரே பண்ணிக்கிறீங்கல்ல. உங்களுக்கு விஜய்க்கு அங்கீகாரம் கொடுத்து தயாநிதி மாறன் சொல்ல வரீங்களா? விஜய்க்கு அங்கீகாரம் கொடுத்தது திமுக தானே. அதிமுக என்றைக்கு அங்கீகாரம் கொடுத்தது? அதிமுக நடத்தின அந்த விழாவில் விஜய் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? அந்த விழாவில் ஜெயலலிதாவை தவிர யாருமே இல்லையே. தமிழ் சினிமாவினுடைய 75வது ஆண்டு விழாவோ நூற்றாண்டு ஏதோ ஒரு விழா நடந்தது, அதுல ஜெயலலிதாவை தவிர அந்த விழாவில் வேற முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. ஏன்னா அப்படி நடத்தல. ஆனா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவா இருக்கட்டும், ஜாக்கி சான் வந்ததா இருக்கட்டும், ஸ்டாம்ப் வெளியீடா இருக்கட்டும், திமுக எல்லா முக்கியமான நிகழ்வுகளிலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடிகராக உங்களை அழைத்து சென்று கூப்பிட்டு போனார்கள். அது வெறுமன அரசியல் ரீதியானது மட்டும்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது எதிரில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவிடமிருந்து விஜய் என்கின்ற நடிகருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருந்தால் விஜய் இன்னும் எடுத்தெறிந்து பேசி எடுத்தெறிந்து நடத்தி இருப்பார் ஜெயலலிதா. அப்போ உங்களுக்கான ஒரு அரசியல் பாதுகாப்பை அந்த இயக்கம் வழங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேற. இப்ப இன்றைக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கன்னு வந்ததுக்கு பிறகு நான் நாகரிகமானவன் சொல்றீங்களே, அப்ப யாரோ ஒரு நடிகராக இருக்கக்கூடிய உங்களை மன்மோகன் சிங்கிடம் ஸ்டாம்பை பெற்றுக் கொள்வதற்காக கூட்டிட்டு போனாரே தயாநிதி மாறன், அவர் ஒரு நாகரிகமானவர். நீங்க வேற யாரோ கூட்டு போயிருக்கலாம், ஏன் விஜய் கூட்டு போனீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஏன் விஜய் கூட்டு போனாங்கன்ற கேள்விக்கு திமுக காரங்க பதில் சொல்லட்டும். ஆனா கூட்டிட்டு போயிருக்கிறாங்கல்ல, மற்ற யாரங்க கூட்டு போறது? இப்ப மற்றவங்க எல்லாரும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிறாங்க. விஜய் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார். அப்ப அந்த காலகட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வர போறதெல்லாம் தொடர்ந்து பேசுபொருளா இருக்கு. ரஜினி எதிர் அரசியல் தான் செய்ய போறாருன்றது நன்றாக தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ விஜய் என்பவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார், நிறைய பேருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறார், கொஞ்சம் சமூக பார்வை கொண்டவராக இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அது மட்டுமே போதுமானதா அப்படின்னா இல்ல. ஒரு என்ஜிஓவுக்கு தேவையான தகுதிகள் விஜயிடம் இருக்கிறது, அரசியல் கட்சிக்கு தேவையான தகுதிகள் விஜயிடம் இல்லை அப்படின்றதுதான். இல்ல நீங்க அப்படி தகுதிகள் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்க சமூக பார்வை அவர்கிட்ட இருக்குன்னு, இப்போ அவங்களே அந்த சமூக பார்வை எனக்கு இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு சமூக பார்வை இல்லையா? உங்களுக்கு சமூக பார்வை இல்லாமலாம் நீங்க ஒரு அரசியல் ஊடகவியலாளர் வர்றீங்க. இப்போ அவர் இருக்கிறாரு, அவர் ஒரு சினிமாவில் போய் ஒரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா சேர்ந்தாரு அப்படின்னா சம்பளம் உண்டோ இல்லையோ ஒரு பேரு கிடைக்கும், நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும், போலாம் இல்லையா? ஏன் அரசியல் ஊடகங்கள்ல பணியாற்றுகிறார்? எல்லாருக்கும்
ஒரு அரசியல் ரீதியான கமிட்மெண்ட் இருக்குல்ல, இந்த சமூகத்தின் மீதான பார்வை இருக்குல்ல, நம்மள்ட்ட ஒர்க் பண்ற ஒவ்வொரு வீடியோ எடிட்டர்ஸுக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல. இதே வீடியோ எடிட்டர்ஸ் வந்து எங்கேயோ போய் ஒரு கல்யாண ஆல்பம் எடிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்ல, ஒரு ஆல்பம் எடிட் பண்ணி கொடுத்துட்டு. ஏன் நம்மள்ட்ட வந்து வேலை பார்க்குறாங்க? அவங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பொறுப்புலையும் கடமையிலையும் தானே இதை செய்யறாங்க. இப்ப யாருக்கு சமூக பொறுப்பு இல்லை? உங்களுக்கு மற்றவர்களிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் என்ன ஒரு இருக்கு? அரசு, அதாவது சிவாஜி படத்துல வரக்கூடிய ரஜினி மாதிரி ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதனாக விஜயே முன்னின்று மக்கள் கிட்ட பணி செய்திருக்காரு. அதுக்கு பேர் தான் என்ஜிஓ. அரசு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் அப்படின்னு ஊருக்குள்ள சுத்துறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தானே என்ஜிஓ. அதுதான் நானும் சொல்றேன். அவர் ஒரு நல்ல என்ஜிஓ நடத்தலாம். விஜய் மக்கள் இயக்கம் என்பது ஒரு நல்ல என்ஜிஓ. ஊர்ல 4 பேருக்கு புக் வாங்கி கொடுப்பாங்க, 4 பேருக்கு ரத்த தான முகாம் நடத்துவாங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப இவங்க ரத்த தான முகாம் நடத்தினதா சொல்றாங்க இல்லையா, இதை விட 100 மடங்கு அதிகமான ரத்த தான முகாம்களை தமிழ்நாட்டில் நடத்தியது யார் தெரியுமா? மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத். உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். நம்மளுக்கு ரத்தம் தேவைன்னு தகவல் தெரிஞ்சா போதும், 10 பேர் ஓடி வந்து நிப்பாங்க நம்ம பிளட் குரூப்ல. புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களை விட அகரம் வந்து இன்னும் பல பேருக்கு சிறப்பான உதவிகளை செஞ்சுட்டு தானே இருக்குது. அப்ப அவர்களிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு தானே நம்ம கேட்போம். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு நிறைய என்ஜிஓஸ் இருக்குல்ல, மோதிரம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அனிதா இருந்தப்போ வீட்டுக்கு போனாரு. அனிதா இறந்தப்ப வீட்டுக்கு போயிட்டு வந்ததே ஒரு பெரிய அரசியல் செயல்பாடுனா, அனிதாவை உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்துவதற்கு கூட்டிட்டு போன அந்த முக்கியமான நபர், அனிதாவுக்கு ஆறுதல் சொல்லி அனிதாவை கடைசி வரை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் என்று அனிதாவுக்கு உடன் நின்ற எஸ் சிவசங்கர் யார்? சரி, ஸ்னோலின் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அங்க மக்கள் உரிமை பாதுகாப்பு மையமா இருக்கட்டும், மக்கள் கலை இலக்கிய கழகமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அங்க இருக்கக்கூடிய திமுக, அங்க இருக்கக்கூடிய எம்எல் குழுக்கள், இவங்கெல்லாம் யாரு? செத்ததுக்கு அப்புறம் மரியாதை செலுத்துறதுக்கு தானே நீ போன. 100 நாள் போராட்டம் நடத்தினது யாரின் பேரால நடத்தினாங்க? உங்க பேரால நடத்தல அந்த போராட்டம். உங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் தொடர்பே கிடையாது. அங்க போராட்டத்தை நடத்தியது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்களும் வழக்கறிஞர்களும் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த குழுவை சேர்ந்தவர்கள் நமக்கு தெரியும். அருணா ஜெயதீச நாணயத்திடம் அவர்கள் எல்லோரும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க போனீங்களா அருணா ஜெயதீச நாணயத்துக்கு? நடிகர் விஜயாக போனீங்களா? யாருனாலும் போய் பார்க்கலாம். ஆணையம் அமைச்சிட்டாங்க அப்படின்னா லெட்டர் கொடுத்து யாருனாலும் போய் பார்க்கலாம். மற்ற நடிகர்கள் காட்டாத அக்கறையை இந்த நடிகர் காட்டியிருக்காரு. இறந்த வீட்டுக்கு போய் மாலை போட்டு போட்டோ எடுத்து போட்டது தானே. இப்ப நீங்க அந்த அரசியலுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன வலு சேர்த்தீங்க? இப்ப நீட் எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது. நீட்டுக்கு எதிராக திமுகவை 1000 குறை சொல்றாங்க, நீட்டை ஒழிக்கலன்னு. திமுக தொடர்ந்து அதுக்கான எஃபர்ட்ஸை போடுறாங்களா இல்லையா? அது வந்து ஆளுநருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்தில் அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட சொல்லி ஆளுநருக்கு அழுத்தம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக நடந்த வழக்குல ஆளுநரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? சட்டமன்றம் திருப்பி அனுப்பிய ஒரு மசோதாவை நீங்க எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்க? அதாவது அந்த நீட் மசோதாவும் மற்ற பல்கலைக்கழக மசோதாக்களையும் நீங்க எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போச்சுன்றதுதான் முக்கியமான கேள்வியே. சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு திமுக, சட்டமன்ற போராட்டத்தை நடத்திட்டு இருக்குது, வள்ளூர் கோட்டத்தில் போராட்டத்தை ஒருங்கிணைத்து இருக்கிறது, தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்கிறது. 38 மாவட்ட செயலாளர்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு நீங்க ஒரு மேடையில ஒரு பந்தல போட்டீங்க அப்படின்னா அது எதிர்ப்பாயிருமா? நேத்து டீலிமிட்டேஷன் ப்ராப்ளம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பி இருக்கிறார். எவ்வளவு முக்கியமான உயிர்நாடி பிரச்சனை. டீலிமிட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஊறுகாய் அளவுக்கான வாய்ப்பும் கூட இல்லாம போயிருமே. சரி, இப்ப இவர் நாகரிகமானவர் அப்படின்னா ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத இந்த தாவேகாவை ஒரு கட்சியாக மதித்து அவர்களை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்களே, அவர்கள் எவ்வளவு நாகரிகமானவர்கள். 2 பக்கமும் தானே பேச முடியும். இவர் செஞ்சது எல்லாத்தையும் நாகரிகம்னு வரிசையா நிப்பாட்டிக்கிறாரு அப்படின்னா அவர்களும் நாகரிகமானவர்கள்னு சொல்லிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவரிடம் இருக்கிறது. 45 கட்சி லிஸ்ட்ல தாவேகாவும் இருக்குல்ல. ஏன் இருக்கு? அப்ப அனைவரும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்கின்ற முனைப்பு திமுகவிடம் இருக்கிறது இல்ல, இந்த அரசிடம் இருக்கிறது இல்ல. இது ஒரு என்ஜிஓ கலை விழா. மாரியம்மாள், கிராமிய பாடகர் மாரியம்மாள் அவங்கள கூட்டிட்டு வந்து மேடையில பாட வைக்கிறாங்க. ஏங்க, மேடையில ஒருத்தர் பாடுறாரு, நம்மளும் விழாக்களுக்கு போறோம், தொகுத்து வழங்குறோம், சிறப்பு அழைப்பாளரா பேசுறோம், கருத்துரை ஆற்றுகிறோம். அந்த விழா தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒண்ணு மேடையில இருப்பாரு இல்ல கீழே இருப்பாரு. அந்த நிகழ்ச்சியில பெர்ஃபார்மன்ஸ் முடியுது அப்படின்னா முடிந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நமக்கு ஒரு பொன்னாடையோ அல்லது பயனாடையோ அணிவித்து ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, மேடையில நிப்பாட்டி அங்கீகாரம் பண்ணுவாங்க இல்லையா? ஏன் மேடைக்கு வர்றாங்க? நம்முடைய கலைக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்கள் மேடைக்கு வந்து நம்மை வாழ்த்துகிறார்கள். கலைஞர் கீழே இறங்கி வந்து உங்கள்கிட்ட மரியாதை பெற்றுக்கொள்ளணுமா? மரியாதை வந்து தேடி வந்து பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் கலைஞர்களை நீங்க நடத்துறீங்களா? நீங்க ஒரு கலைஞர் தானே.
உங்களை திமுக அப்படி நடத்தல, மேடையில் ஏற்றி பாராட்டியது, கீழே வந்து காலில் விட வச்சு பாராட்டு தெரிவிக்கல. அப்போ உங்களுடைய அரசியல் செயல்பாடு என்பது மீண்டும் மீண்டும் சந்தேகத்துக்குரியதா. கெட் அவுட் என்ன? கெட் அவுட் யாரு? கெட் அவுட் ஏதாவது தெளிவுபடுத்துங்க. 2 பேர் கெட் அவுட். யார் 2 பேர்? எடப்பாடியும் ஓபிஎஸ்மா. ஏன்னா அவங்க தான் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. என்னால அப்படி புரிஞ்சுக்கிட முடியும்ல. அவர்கள் பாட இவர்கள் ஆட, இவர்கள் பாட அவர்கள் ஆட. எடப்பாடி ஓபிஎஸ் அப்படிதான் பண்ணிக்கிறாங்க. இல்ல இப்போ இன்னொரு டாக் இருக்குல்ல, இப்போ தவிகவும் அதிமுகவும் இணைஞ்சதுன்னா திமுக கூட்டணி காலி ஆயிடும். எப்படி காலியாகும்? இல்ல ஒரு புது ஃபோர்ஸ், ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் ரெண்டும் இணைஞ்சா ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்தும்னு விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க. அது குறித்து பல பேர் வந்து பனையூருக்கும் ராயப்பேட்டை அலுவலகத்திற்கும் தொடர்ந்து அங்கும் இங்குமாக ஆட்டோ பிடித்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் அப்படியான கருத்தை உலாவ விட்டு அதன் மூலமாக விஜய்க்கு ஒரு டிராக்ஷனை உருவாக்கி தரணும்னு விரும்புறாங்க. அவ்வளவுதான் அதில் இருக்கதே தவிர, அது அமைந்தால்தான் அதற்கு பிறகு தெரியும். களத்துல திமுக மிகப்பெரிய கூட்டணி அமைத்தது எப்ப? 2001 மிகப்பெரிய கூட்டணி, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டணி. இப்படி ஒரு காம்பினேஷனா அப்படின்னு ஜெயலலிதா என்ன செய்ய போறார்? திமுக கூட்டணி என்ன ஜெயிக்கலையே, எல்லா சாதிக்காரனும் ஓட்டு போட்டுருவான். பெரிய ஒரு இது இருந்தது, வரவேற்பு இருந்தது. ஏன் ஜெயிக்கல? அப்போ நீங்க கொடுக்குற ஊடக பில்டப் மட்டுமே போதும் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தான் வந்து இந்தியாவின் பிரதமர். தமிழர்கள் வந்து கையை பிடிச்சு போக போறாங்க, ஒரு கரைபிடிக்காத கையை வந்து பிடிக்க போறாங்க அப்படின்ற விஷயங்களும் பேசப்படுது. இவ்வளவு நாள் தமிழர்கள் வந்து அழுக்கு கைகளை பிடித்து கொண்டிருப்பதை வந்து இவர் அழுக்கு கைகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இவர் சொல்றாரு. அப்ப தமிழர்கள் முட்டாளா? தனக்கு யார் தலைவர் என்பதை தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாள்களா? 1967க்கு பிறகு இங்க யார் வரக்கூடாது என்பதை தெளிவாக தீர்மானம் கட்டி வைத்திருக்கின்ற தமிழர்கள் முட்டாள்களா? திமுகவே அவர்களோடு கூட்டணி வைத்து உள்ளே கூட்டி வந்தாலும் அவர்களை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி வைத்தது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தானே. அதிமுகவே அவர்களை கூட்டணியில் சேர்த்து அழைத்து வந்தாலும் அவர்களை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி வைத்தது தமிழ்நாட்டு மக்கள் தானே. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அறிவற்றவர்கள்னு சொல்றாரு அவரு. இனிமேல் என்னை பாருங்கன்னா சேவியர் மென்டாலிட்டிங்க இது. இது அதான் சொல்றேன், பெர்ஃபெக்ட் என்ஜிஓ. இந்த உலகத்தில் மாறாததையெல்லாம் நான் வந்து 2 கையில சக் 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 சக்குன்னு மாத்தி அப்படியே சுத்தி ரோலிங்ல உருட்டி விட்டுற போறேன், சிவப்பு கம்பளத்தை உருட்டி விட்ட மாதிரி பசுமை வெளிகளை உருட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அரசியல் என்பதை புரிந்து கொள்ளாமல், மக்களோடு புழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமான ஒரு அரசியல் செய்பவராகத்தான் நடிகர் விஜய் இருக்கிறார். மில்டனுக்காக வீடியோ போடுறது, நம்ம சமூக வலைதளங்கள்ல வைக்கிற விமர்சனங்களுக்காக 15 நிமிஷம் செலவிடுறது, இவ்வளவுதான் உங்களுடைய அரசியல் அப்படின்னா நல்லது, மகிழ்ச்சி, வாங்க. எப்படி வந்து சமூக வலைதளங்கள் தான் சீமானுக்கான விளையாட்டு களமோ அதே போல உங்களுக்கும் அதுவே விளையாட்டு களமாக மாறிவிடும். ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படின்றது எப்போது முன்னெடுக்கப்படும் என்றால் தனிநபரை முன்னிறுத்துவதை நிறுத்திவிட்டு தத்துவத்தின் மூலமாக தனிநபரை வந்து பிரபலப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்றது. அரசியல்ல பிராண்டிங் ரொம்ப முக்கியம், இன்னைக்கு யாருமே மறுக்க முடியாது. அப்போ தத்துவத்தின் வழியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல். உதயநிதி ஸ்டாலின் தேசிய அளவில் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டார்? தமிழ்நாட்டு அளவில் தான் அவர் துணை முதல்வராக இருந்தார். எப்படி தேசிய பிரபலமானார்? ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடு, தாமுக மாநாடு, அந்த மாநாட்டில் அவர் வந்து பேசிய ஒரு பேச்சு, அவர் சொன்ன கருத்து, அது அண்ணல் அம்பேத்கர் சொன்ன கருத்து தான், அது பெரியார் சொன்ன கருத்து தான், அண்ணா சொன்ன கருத்து தான், கலைஞர் சொன்ன கருத்து தான். அந்த கருத்துக்களை அவர் பேசுறாரு. அந்த கருத்தின் மூலமாகத்தான் அவர் நாடு முழுக்க போய் சேர்ந்தார். பெரிய பிளெக்ஸ் வச்சதுனால மட்டும் அவர் போய் சேரல. அப்போ நீங்க நாடு முழுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றும் இல்லை, இப்போ கடந்த 10 நாளா எடுத்து பாருங்க, பப்ளிக் ஒப்பீனியன் வீடியோஸா இருக்கட்டும், அல்லது மும்மொழி கொள்கையை ஏன் தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது என்றது குறித்த இங்கிலீஷ் வீடியோஸா இருக்கட்டும், ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத், ஐ எம் ஃப்ரம் கேரளா, ஐ எம் ஃப்ரம் பெங்களூர், ஐ எம் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், ஐ எம் ஃப்ரம் ஒரிசா, ஐ சப்போர்ட் எம்.கே. ஸ்டாலின், அவ்வளவு பேர் அவ்வளவு ஆதரவு அள்ளி தெரிவிக்கிறாங்களே, ஏன் தெரிவிக்கிறாங்க? அப்போ இருமொழி கொள்கை என்கின்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அடையாளப்படுகிறார். இதுக்கு முன்னாடி அடையாளப்பட்டார். எப்படி அடையாளப்பட்டார் அப்படின்னா, ஆல் இந்தியா கோட்டாவில் ஓபிசி இடஒதுக்கீடை முழுமையா ஃபில் பண்ணாம இருந்த ஒன்றிய அரசை கண்டித்து கேஸ் நடத்தப்பட்டு அந்த கேஸ்ல திமுக சார்பாக வில்சன் வாதாடி வெற்றியை பெற்றதற்கு பிறகு சோசியல் ஜஸ்டிஸ் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரபலமானார். அப்போ உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் உங்களுடைய காத்திரமான கருத்தியலின் மூலமாகவும் தான் நீங்கள் பிரபலமடைய முடியுமே தவிர, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, எனக்கு பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்கு தெரியுமா, பில்டப்ல நீங்க ஃபேமஸ் ஆக முடியாது. இப்போ முன்னெடுக்கக்கூடிய இந்தி திணிப்பா இருக்கட்டும் அல்லது வந்து டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இந்த விவாதங்கள் எல்லாமே வந்து ஒரு நாடகம் தான். வந்து பாஜகவும் திமுகவும் போடுகின்ற ஒரு நாடகம். அப்ப 1953 ராஜாஜியும் பெரியாரும் நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரா? 53 ராஜாஜியும் பெரியாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா?
நல்ல நெருக்கமான நண்பர்கள், தனிமனித குரோதம் இல்லாத நபர்கள். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்திலாக 1000 சண்டை போடுவாங்க. தனிநபரா நண்பர்கள். ஏன்னா அது ஆரம்பத்துல இருந்தே சேலத்துல வந்து ராஜாஜி இருந்த காலத்துல இருந்து 2 பேரும் பழக்கம். அதனால நண்பர்கள். அப்போ அவர்கள் நண்பர்கள். அதனால் இந்தி திணிப்பு நாடகம் ஆடுகிறார்கள்னு அன்னைக்கு எவனாவது சொன்னான்னா அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது எப்படி இருக்கு? 2 எதிர்நிலையில இருந்து சண்டை போடுறவங்கள நண்பர்கள்னு பிராண்டிங் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். இன்னும் சென்சஸ் எடுக்கல. நம்ம வந்து லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன், சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதுன்றதுனால வந்து இதை இப்பயே முன்வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இது பூதாகரப்படுத்துறாங்க, நமக்கு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்னு ஸ்டாலின் வந்து நாடகம் ஆடுறாரு. ஆமா, கத்தி மண்டையில இறங்கினதுக்கு அப்புறம் கத்த முடியாதுல்ல. தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்றத பார்த்தோன்னே கத்தணும்ல. அதுதானே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு. மற்ற ஜீவராசிகளிடம் இல்லாத ஒரு அறிவு, பகுத்தறிவு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அது முன்னறிந்து கொள்வது தானே. ஒரு விஷயத்தை பகுப்பாய்ந்து முன்னறிந்து கொள்வது தானே. அதன் மூலமாக நடந்த விஷயத்தை மட்டும்தான் கத்துவேன் அப்படின்னா பணம் விழுகட்டும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. விஜய் இதுவரை செய்த அரசியல் எல்லாமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. இதுலயே சொல்றாங்க டிமானிட்டைசேஷனின் போது பொறுமையாக 10 நாள் காத்திருந்து அறிக்கை விட்டாருன்னு. ஏன்னா யாராவது சாகுறானா, மக்கள் இறந்தாங்க, செத்ததை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்படின்னு வந்தாரு. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் விஜயின் குரல் சமூகத்தில் கேட்டது. அன்றைக்கு போராட்டத்தை ஊருக்குள்ள நின்று நடத்துறது ஒருத்தன், வாடிக்கு வந்து மாலை போட்டுட்டு ஒரு பெருமை எடுத்துட்டு போறது இன்னொருத்தனா? அந்த போராட்டத்துக்கு நீங்க என்ன முகம் கொடுத்தீங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நீங்க முகம் கொடுத்தீங்களா? அதுதான் பேச்சு. அதே போல நீங்க மற்ற போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தீங்களா? இப்ப அன்னைக்கு நம்ம ஆதரிச்சிருக்கலாம், ஏன்னா அன்னைக்கு வெறும் நடிகர். அதனால அன்னைக்கு வந்து ஒரு நடிகராக இருந்து இப்போ எடுத்துட்டு வருவாங்க. நான் உயிர்மையில 2019 பேசின வீடியோஸ்லாம் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ அன்னைக்கு நீ வெறும் நடிகர். நீ நடிகரா இருந்த போது உன்னுடைய அளவீடு வேற. இன்றைக்கு நீ அரசியல் கட்சி தலைவரா மாறினதுக்கு பிறகு அதையெல்லாம் ஒரு காரணங்களா நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணமான்ற கேள்வியை நானே தான் கேட்பேன். இதெல்லாம் ஒரு காரணமா அரசியலுக்கு வருவதற்கு? நான் 4 கேத வீட்டுக்கு போயிருக்கேன்ப்பா. அப்போ விஜய் பேசினதோ, இல்ல ஜல்லிக்கட்டு போடுறதுக்கு போனதோ, அனிதா வீட்டுக்கு போனது, ஸ்டோலின் வீட்டுக்கு போனது, இது எல்லாமே வந்து அப்போதைய டைம்ல வந்து அது பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆமா, ஏன்னா அவர் வெறும் நடிகராக இருந்து இதை செய்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து இதே வேலையை மட்டும் அவர் செய்திருந்தார் என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? அனிதா வீட்டுக்கு பாஜக காரங்க கூட போனாங்க, போதுமா? புதுக்கோட்டையில் ஒரு மாணவி மரணத்துக்கு கூட தான் பாஜக காரங்க போனாங்க. எதுக்கு போனான்ற கேள்வி இருக்குல்ல. இவ்வளவு நாள் போராடுறப்போ வராதவன் சாகிறதுக்கு மட்டும் வந்தியான்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ இதை தான் நம்ம கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். உங்களுடைய அரசியல் என்பது போராட்ட களத்தில் எதிர்கட்சி அரசியல் பண்ண தெரியாதுங்க இவங்க யாருக்குமே. ஏன்னா எதிர்கட்சி அரசியல் செய்யறதுல வந்து நிறைய இழக்க வேண்டியது வரும். அந்த எதிர்கட்சி அரசியல் செய்தே வளர்ந்த இயக்கம் அந்த இயக்கம் 1949 கட்சி தொடங்கினதுல இருந்து 67 வரைக்கும் எதிர்கட்சி அரசியல் செய்த இயக்கம் அந்த இயக்கம். 49 தொடங்கி 18 வருஷம் அந்த கட்சி என்ன செய்தது? இருமுனை போராட்டம், மும்முனை போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு, கள்ளக்குடி டால்மியாபுரம் போராட்டம், அரிசி பஞ்சத்துக்கு எதிரான போராட்டம், அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், மற்ற தொழில் வேலை வாய்ப்புகள் போராட்டம், இங்கே சேலம் ஸ்டீல் பிளான்ட் கேட்டு போராட்டம் என்று போராட்டமா பண்ணிதான் வளர்ந்தது. அறிக்கை விட்டு மட்டுமே வளர்ந்த கட்சி இல்லை. வெறும் அறிக்கையிலே வளர்ந்த கட்சி எது அப்படின்னா ஏடிஎம்கே. ஏன்னா அவர் ஒரு நடிகர், ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருந்தார். ஆனா அவ்வளவு பெரிய எம்ஜிஆரே ஊருக்கு போய் தான் மக்களை பார்த்துட்டு வந்தாரு. ஆனா நீங்க போக மாட்டீங்க, மக்கள் கூடிடுவாங்க. அது எப்படி நெல்லையில கூடாத கூட்டம் சென்னையில கூடிடும்? எனக்கு புரியலையே. இனிமேல் எப்படி தெரியும்? இப்பயே மாநாடு இப்ப அரங்க கூட்டமா சுருங்கிருச்சு. இந்த கூட்டத்தை நாங்க கூட்டி நடத்த முடியுமே? பேரலை, அரண்சை, யூடியூப் ரூட்டா, ஸ்ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் கருத்தரங்கம்னு போட்டா இதோட பெரிய கூட்டத்தை எங்களால் கூட்ட முடியுமே? அப்போ இந்த கூட்டம் இல்லை. இப்ப இது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு சொல்லுங்க. துவக்க விலை என்ன பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா? அது வேற இப்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடம் நடத்துறாருன்னு. பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா? ஆண்டு விழா கொண்டாட்டம் யாரு கொண்டாடணும்? தொண்டர்கள் சேர்ந்து கொண்டாடணும். நீங்களே தலைப்பு போட்டு நீங்களே வச்சுக்கிறது இல்ல. அது வந்து நீங்க பனையூர்லயே வச்சு நடத்தலாம். இவ்வளவு பெரிய மண்டபம் கூட தேவையில்லை. அப்போ உங்களுடைய அரசியல் என்பது போராட்டத்திலிருந்து வந்தால்தான் மக்களிடம் ஆதரவு பெருகும். அந்த போராட்டத்திலிருந்து வராத எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன் நாம் தமிழர் கட்சியை மக்கள் இப்போ வரைக்கும் பெரும்பான்மையை ஏத்துக்கிடாம இருக்கிறாங்க? சவுண்டு மட்டும் வரும், ஆள் எவனும் இருக்க மாட்டான்.
அதே மாதிரி தான் இங்க சவுண்டும் வரமாட்டேங்குது, ஆளும் வரமாட்டேங்கிறாங்க, அறிக்கை மட்டும் வருது. அதுவும் திருப்பரங்குன்ற மேட்ரிக்கு இப்போ வரைக்கும் அறிக்கை வரல. ஏன் வரல? இந்தி பிரச்சனைக்கு வந்து அதை யார் செய்தாலும் ஒன்றிய அரசோ எதுக்கு மாநில அரசு இப்ப கூட்டு வர்ற? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்ப எது நாகரிகம்? சம்பந்தம் இல்லாத பிரச்சனைல மாநில அரசை இழுத்து போட்டு அடிக்கிறது நாகரிகமா? அப்ப உங்களுக்கு பேலன்சிங் அப்படின்ற பேர்ல ஏதோ ஒரு ஸ்டண்ட் காட்டிட்டு இருக்கீங்க. இந்த வித்தைகளை காட்டுவதற்கு நல்ல இடம் சினிமா தியேட்டர். அதில் உங்களை நல்லபடியாக நாங்கள் ரசிக்கிறோம். அங்க வந்து இந்த வித்தைகளை காட்டுங்க. அரசியலுக்கு வந்து இந்த வித்தைகள் வேண்டாங்கன்னா, அரசியலுக்கு வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு கட் பண்ணி போடுறாங்க. ஒரு வருஷமா நடிக்கிறியப்பா, இப்படி வாய் குசாம நடிக்க மாட்டேன்னு பொய் சொல்றியப்பான்ற பதில் தான் வருது. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.